நியூ ஃபில்மாலயா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா. இப்போ எல்லாம் பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது உலக அளவுல அங்கங்க நம்ம போர் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இங்கே இந்தியாலேயே கூட பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துருந்தது. இது இல்லாம நம்மளுடைய ஊருக்குள்ள அப்பப்போ ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டு தான் இருக்குது பிரச்சனை. ஆனா ஒரு பெரிய கலவரத்தை கொண்டு வரணும், அந்த கலவரத்துல குளிர் காயணும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பேருனுடைய ஒரு கேவலமான ஒரு புத்தி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்தியா அப்படின்றது பல பேர் பல ஆண்டுகளா நம்மளுடைய நாட்டுக்காக போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்து இங்கே எல்லாரும் சமம், எல்லா மதத்தினரும் எல்லா சாதியினரும் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்றது எத்தனை வாட்டி தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. எல்லாருக்கும் இங்க உரிமை இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ரீசண்டா ஒரு ரியாலிட்டி ஷோல ஒரு சேனல்ல, ஒரு தனியார் சேனல்ல நடந்த ஒரு டான்ஸ் ஷோ, அந்த டான்ஸ் ஷோல நடந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸை உடனே இப்ப இருக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன் சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கிறாரு, அவர் தான் ப்ராட்காஸ்டிங் அதனுடைய மினிஸ்டர். அவருக்கு உடனே எக்ஸ் தளத்துல டேக் பண்ணி இந்த மாதிரி இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்துற விதத்துல, ஹர்ட் பண்ற விதத்துல எங்க எல்லாரையும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி அந்த தனியார் நிறுவனத்தினுடைய தலைமையில இருக்கக்கூடிய ஹெட்டார் ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா இப்ப ஆளக்கூடிய கட்சி ஹிந்து சமயத்தை சேர்ந்தவர், ஹிந்துத்துவாவை சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியிலையும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த சேனலினுடைய இந்த ப்ரோக்ராம்ல நடந்த இந்த விஷயத்த உடனே அவங்களுக்கு டேக் பண்றாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை நைட்டுக்குள்ள அந்த சேனலுக்கு சம்மனும் அனுப்பியிருக்கிறாங்க, எங்களுக்கு கரெக்டான ஒரு விளக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சண்டேஸ்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் லீவு, இவங்க கொடுத்தது மேபி மண்டே அவங்க ஆக்ஷன் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல, உடனே அன்னைக்கே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இது சொல்லி வச்சு பண்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சந்தேகமா இருக்குது. ஏன்னா இப்படி ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ஸ்பார்க்கை கொடுத்து அந்த சின்னதா எப்படியாவது ஒரு ஸ்பார்க்ல இருந்து அப்படியே கொஞ்சம் புகையை கொண்டு அதை நெருப்பா ஏத்தி அப்படியே குளிர் காயணும்னு நினைக்கக்கூடிய மாதிரி தான் தெரியுது இவங்க பண்ற விஷயம்லாம். ஏன்னா ஆல்ரெடி அந்த சேனல்ல வேற ஒரு விஷயத்துக்காகவே ஒரு இதே போல பிரச்சனையை கொண்டு வந்திருந்தாங்க. வேற ஒரு குழந்தைங்களுடைய ப்ரோக்ராம்ல நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியாது, நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கடவுள் வேடத்துல நடனம் ஆடுறது, அதுவும் இந்த மாதிரியான நடனம் ஆடினது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பல சினிமாக்கள்ல பல பாடல்களை இதே மாதிரி கடவுள் உருவம் போட்டுக்கிட்டு வேற மாதிரி மீன்ஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி சைட் டான்சர்ஸா இருக்கக்கூடியவங்க, கடவுள் வேஷத்துல இருக்கக்கூடிய எத்தனையோ பாடல்கள் இருக்குது. அதுலயும் அவங்க வெறும் அந்த சாமி வேடம் போட்டோம் அப்படியே நிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி இல்லாம ஆட செஞ்சிருக்கக்கூடியது காட்சிகள் இருக்குது. இப்ப எல்லாத்துக்கும் அப்ப பழைய பாடல்கள் எல்லாத்துக்கும் அவங்க போய் சம்மன் கொடுப்பாங்களா, எல்லாத்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா? ஒன்றும் புரியல. ஒருத்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுடைய ஏத்த மாதிரி அவங்க அதுல தப்பாவும் எதுவும் கன்வே பண்ணல, அவங்க என்டர்டைனிங்கா கொடுக்கறதுக்காக அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமா எடுத்துட்டு போக வேண்டியதுதான். அதை விட்டுட்டு அதுல இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்றதுக்காக, அதுவும் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கும் போதே உடனே இவங்க ட்வீட் போடுறதும், அந்த ட்வீட்ல இருந்து அதை எடுத்து ஆக்ஷன் எடுக்கிறதும். அப்போ ட்வீட் போட்டாலே நம்மளுக்கு எல்லாம் நடந்துடும் போல இருக்கு. இங்கே தாங்க பல பேர் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் நடந்துகிட்டு இருக்கிறாங்க, அப்போ கூட ஒரு இதுவும் நடக்க மாட்டுது. ஆனால் இவங்கெல்லாம் மட்டும் ஹிந்து கட்சியை சார்ந்தவங்களா இருக்கிறாங்கன்னா உடனே இவங்களுக்கு ஒரு ட்வீட்டுக்கே வேலை நடக்குது. ஏன் நம்மளுக்கெல்லாம் அப்படி நடக்க மாட்டேதுன்னு தான் தெரியல. ஓகே, நான் அந்த ரிலீஜியனை சேர்ந்தவங்களுக்காக நான் வேலை செய்கிறேன் அப்படின்றது கிடையாதே, நீங்க எல்லா மக்களுக்கும் ஆனவங்க தானே. அது இல்லாம அதுல அப்படி ஒன்றும் தப்பா எதுவுமே இல்லையே. அப்படி பாத்தீங்கன்னா கோவில்ல வேலை செய்யக்கூடியவங்க சாமிக்கு அபிஷேகமோ இல்லை பண்ணக்கூடிய எத்தனையோ பூசாரிகள் சொல்றதா இல்லை அர்ச்சகர் சொல்றதா, இவங்களை எத்தனையோ பேரு சில நடுவில் கூட ஒரு கோவில்ல ஒருத்தவங்க போய் உள்ள சேர்க்க மாட்டாங்க அப்படின்றக்காக வெளியே பண்ணதுக்காக அந்த பொம்பளை அவ்வளவு கொச்சையா அசிங்கசியமா திட்டி அவங்க பேசின அவ்வளவு வசப்பாடின வீடியோக்கள்லாம் பரவுச்சு. அப்ப அவங்களெல்லாம் மட்டும் நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? போயிட்டு கோவில்ல அதே வாயால தான் கடவுளுக்கு அர்ச்சனை பண்றாங்க, அந்த இதுல வச்சுட்டு இப்படி பேசியிருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் இவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. இது இல்லாம ஏதோ ஒரு கோவில்ல ஒரு வயசான அம்மா அவங்க ஏதோ கேட்க போயிருக்காங்க, அவங்கள அடிச்சேலாம் துரத்தி கதவெல்லாம் கேட்டெல்லாம் பூட்டிட்டு உள்ளவே இருந்த அர்ச்சகர்லாம் இருக்கிறாரு. இது இங்க தமிழ்நாட்டிலேயே நடந்த ஒரு விஷயத்தான் சொல்றேன்.
அதுக்கெல்லாம் வந்து இந்த இந்து அமைப்பை சேர்ந்தவங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. கடவுளுக்கு வந்துட்டு பூஜை பண்ணக்கூடிய அந்த கைகளால, அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த கைகளால இப்படி போட்டு அடிக்கிறியே அப்படின்ற மாதிரி யாரும் எதுவும் கேட்கல. அப்பெல்லாம் கேட்காதவங்க ஒரு நடனம், அதுவும் ஒரு ரியாலிட்டி, ஒரு அது அவங்க அப்படி போற்றவே பண்ணல. அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை நீங்க எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்கடா கேப் கிடைக்கும், நம்மளுடைய ஹிந்து சமயத்தை வந்து நம்ம காப்பாத்துறோம் அப்படின்ற பேரை சொல்லி இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் வந்து முட்டாளாக்கி ஒரு மத கலவரத்தை கொண்டு வரணுன்றதுக்காக பண்ணக்கூடிய ஒரு செயலா மட்டும்தான் தெரியுது. இதை ஒரு அமைச்சர் உடனே அவங்களுடைய ஆஃபீஸ்ல இருந்து அதுக்காக ஆக்ஷன் எடுத்தது தான் இன்னும் பெரிய. கம்ப்ளைண்ட் கொடுக்கறது யார் வேணா கொடுக்கலாம், எப்போ வேணா கொடுக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க எடுத்துக்கிற நேரம்னு ஒண்ணு இருக்குதுல்ல. ஞாயிற்றுக்கிழமையில கூட நடுராத்திரில இப்படி உடனே நீங்க வேலை செய்றீங்கன்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு உடனே வேலை செய்யறவங்க எல்லாத்துக்குமே உடனே வேலை செஞ்சீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம். அதுக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டீங்க, இதுக்கெல்லாம் மட்டும் உடனே உங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வருதுன்றது மட்டும்தான் எங்களுக்கு வருத்த தர வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுவே வந்து ஒரு சிறுபான்மையர் மதத்தை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு இப்படி ஏதாவது நடந்திருக்கு அதுக்காக ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டோ இல்ல கம்ப்ளைண்டே கொடுத்துருந்தா கூட நீங்க இவ்வளவு சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்திருப்பீங்களா? எடுத்திருந்தீங்கன்னா, எடுத்திருப்போம்னு இப்ப வேணா சொல்லலாம். ஆனா அவங்க எடுத்திருக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டுல எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்துல ஒரு சர்ச்சையை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மட்டுமே காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பெருங்கட்சிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நிறைய கட்சிகளை அவங்க ஒண்ணும் இல்லாம ஆக்கிறதுக்கான வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதுக்காக உடனே என்னை வந்து நான் இப்ப ஆளக்கூடிய கட்சிக்கு வந்து சார்ந்து பேசுறேன்னுலாம் நினைக்க வேணாம். எந்த கட்சியும் சார்ந்து நான் பேசல. எல்லா கட்சியும் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் போய் அவங்க அப்படிதான் பண்ணியிருக்காங்க. அங்கத்திய இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்கான கட்சிகளை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு இவங்க போய் இடத்த பிடிச்சிருக்காங்க. அதே போல இங்கேயும் பண்றதுக்கான வேலைகளை தான் இப்படி வந்து நிறைய நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ தயவு செய்து நம்மளுடைய மதத்தை ஒன்று சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடனே வந்து மதத்துக்குன்ட்டு இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்மளை பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது உடனே நீங்க எல்லாத்துக்கும் ரியாக்ட் ஆகாதீங்க. பொறுமையா யோசிங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து சரிதானா, அதுக்கு நம்ம வந்து கோவப்படுறது, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சுய புத்தின்னு ஒண்ணு இருக்குது. அதை யோசிச்சு இருக்கக்கூடிய மக்கள் பண்ணுங்க. ஏன்னா சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நம்மளை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி அது மூலயமா இதை வேற எங்கேயாவது கொண்டு போகலான்றதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ தயவு செய்து எதுக்கும் உடனே ரியாக்ட் ஆகாம அதுக்குன்னு அப்படியே இருங்க, டம்மா இருங்கன்னு சொல்ல வரல. நம்ம இதுக்கு குரல் கொடுக்கறது சரியா தவறா, அவங்க சொல்றது எல்லாம் சரின்னு எடுத்துக்காதீங்க, இவங்க சொல்றதெல்லாம் தவறுன்னு எடுத்துக்க வேணாம். யார் எது சொன்னாலுமே அதுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு. நீங்க யோசிங்க. நீங்க யோசிச்சு எது நம்மளுக்கு நல்லது, எது நம்ம ஊருக்கு நல்லது, எது நம்ம நாட்டுக்கு நல்லதுன்றத சிந்தித்து வேலை பாருங்கன்னு தான் சொல்றது. ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான சீப்பான வேலைகளை மறுபடியும் பண்ணாதீங்க அப்படின்றது மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இதை விட நிறைய பிஸியான வேலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்போ பண்ண போறீங்க? அதுவும் வந்து இதே போல உடனடியாக பண்ணீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷம்தான். அண்ட் இந்த மாதிரியான டிவி ப்ரோக்ராம்க்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு கொடுங்க, கட்சியை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் அந்த அமைப்புக்கு. ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்க வந்து மெனக்கெட்டு அந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருக்குன்னு தான் நீங்க பார்த்துருக்கிறீங்க. பார்த்து முடிச்சுட்டு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அந்த ப்ரோக்ராம் பார்க்காமே இருந்திருக்கலாம். ஸோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதுக்கப்புறமாவது நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நடந்துக்கோங்க. சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சுய புத்தியோட யோசிச்சு செயல்படுங்க. எதுக்கும் உடனே ரியாக்ட் ஆயிடாதீங்க. ஏன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்ல மற்ற மதத்தினர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, ஜெயினர்கள் இருக்கிறாங்க, சமணர்கள், இந்த மாதிரி சுத்தி எல்லா மதத்தினரும் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க, நண்பர்களாகவும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்ற பேர்ல. ஸோ அவங்களையும் நம்மளை போல ஒரு சக மனுஷனா நம்ம வந்து யோசிக்கணும். நம்மளை ஏற்றி நம்மளை ஏதோ கூட இருக்கிறவங்க சொல்றதுனால அவங்க எல்லாம் நம்மளுக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அந்த மென்டாலிட்டியை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரியான அப்பப்போ சம்பவங்கள் ட்ரை பண்றாங்க. ஸோ மக்களே தெளிவான ஒரு சிந்தனையோட எல்லாத்தையும் நம்ம வந்து அணுகவும். அண்ட் இந்த எல் முருகன் அவர்கள் இதுக்கு அடுத்தாவது ஏதாவது பதில் சொல்றாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளுடைய நியூ ஃபில்மாலயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.